நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மத்தியமாக செகண்ட் பேப்பரில் கஹானி 2ஓட கொஷின் ஆன்சர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். பகீரத்துக்கு தபஸ்யா, பகீரத்தினுடைய தவம். भगीरथ का कुल और गुण के बारे में लिखिए. भगीरथोட குலம் மற்றும் குணத்தை பற்றி எழுதுங்க. भगीरथ இக்ஷ்வாக்கு குல் கா ராஜா தே. பகீரத் இக்ஷ்வாக்கு அப்படிங்கிற குலத்தினுடைய ராஜாவாக இருந்தார். இதோட ஸ்பெல்லிங்கை தான் படிக்கிறது எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். இக்ஷவாக்கு அப்படின்னு ஈஸியாக ரெண்டாக பிரித்து இப்படி நீங்கள் மெமரி பண்ணிடலாம். இக்ஷவாக்கு குலத்தினுடைய ராஜாவாக இருந்தார். வே அவர் சத்திய और धर्म का पालन करते थे. உண்மை மற்றும் தர்ம அப்படின்னா தர்மம், உண்மையின் வழியில் நடக்கிறது, தர்மத்தை வளர்த்தார். வே பிரதாபி ராஜா தே, அவர் திறமை வாய்ந்த ராஜாவாக இருந்தார். செகண்ட் क्वेश्चन, धर्मराज ने भगीरथ से क्या कहा. தர்மராஜ்னா தர்மத்தின் கடவுள் பகீரத்திடம் என்ன சொன்னார்? தர்மராஜ்னே பகீரத் சே கஹாக்கி, தர்மத்தின் கடவுள் பகீரதிடம் சொன்னார் என்னவென்றால், ஆப்கே பூர்வஜ், உங்களுடைய முன்னோர், சகர் புத்திர, அதாவது சகர் புத்திர அப்படிங்கிற உன்னோட முன்னோரில் ஒருத்தன் பஸ்மக்கே ரூப்புமே, சாம்பல் ரூபத்தில் படே, அதாவது நாட்டில் கிடக்கிறானாம். அவன் இறந்துட்டான், அவனோட சாம்பல் எங்கே பார்த்தாலும் பரவி கிடக்கிறது. ஆனால் அவன் ரொம்ப பாவியாக இருந்திருக்கிறான். அந்த பாவியோட சாம்பல் பரவி காணப்படுது. அதனால தான் மழையே பெய்யாமல் வறட்சியாக இருக்குது நாடு அப்படின்னு சொல்லி தர்மராஜா சொல்லியிருக்காரு. புண்ணிய நதி கங்காக்கோ பிருத்வி பர் லானேசே, புண்ணிய நதி கங்காவை, அப்பொழுது நம்ம பூமியில் நம்ம இந்தியாவில் கங்கை நீர் இல்லாமல் இருந்திருக்கு, கங்கை பாயவில்லை. அந்த நேரத்தில் தர்மராஜா இந்த பகீரத்தை சொல்கிறாரு, உன்னோட முன்னோரில் ஒருத்தனான சகர் புத்திர நிறைய பாவம் செஞ்சு இறந்துருக்கான், அவனோட சாம்பல் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் பரவி காணப்படுது. புண்ணிய நதி கங்காவை பிருத்வி பர் பூமிக்கு லானேசே கொண்டு வர்றதுனால தான் வே மோக்ஷ பாயங்கே, அவன் முக்தி அடைவான், மோட்சம் அடைவான். அதாவது அந்த அவன் பாவம்லாம் போகும். அப்போ அந்த அவனோட பாவமான சாம்பல் பரவி காணப்படுது. அந்த பாவம் நீக்கப்பட்டாதான் இந்தியாவுக்கு மழை பெய்யும், நல்ல செழிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு கொஷின், பகவான் விஷ்ணு நே பகீரத் சே கியா கஹா. பகவான் விஷ்ணு பகீரத்திட்ட என்ன சொன்னார்? பகவான் விஷ்ணு நே பகீரத் சே கஹா கி, பகவான் விஷ்ணு பகீரத்திட்ட சொன்னார் என்னன்னா, துமாரி தபஸ்யா அவசிய சஃபல் ஹோகி, கடுமையாக தவம் இருந்துக்கிட்டு இருக்கான். அப்போ விஷ்ணு காட்சி கொடுத்து சொல்கிறாரு, உன்னுடைய தவம் கட்டாயம், அவசியனா கட்டாயம் வெற்றி அடையும், சஃபல் ஹோகி. அப் தும் பகவான் சிவ் கா தியான் கர்த்தே ஹுயே தபஸ்யா கரோ, நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தவத்துக்கான பதிலை சிவன் தான் சொல்ல முடியும். அதாவது அவன் கடுமையாக தவம் பண்ணிட்டு இருக்கையில ஃபஸ்ட்டு விஷ்ணு தோன்றுறாரு, அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, சிவன் தான் பதில் சொல்ல முடியும், அதனால் நீ சிவனை நினச்சி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புத்தும் இப்பொழுது நீ பகவான் சிவ்கா, பகவான் சிவனை தியான் கர்த்தே ஹுயே, தியானம் பண்ணி தபஸ்யா கரோ, தவம் செய் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்கிறாரு. ஃபோர்த்து கொஷின், பகவான் சங்கர் சே பகீரத் நே கியா மாங்கா. கடைசியாக பகவான் சிவன் தோன்றினார். பகவான் சங்கர்கிட்ட பகீரத் என்ன கேட்டார்? பகவான் சங்கர் சே பகீரத் போலேக்கி, பகவான் சங்கர்கிட்ட பகீரத் சொன்னார், மேரே பித்ரோங்கி, என்னோட முன்னோர்களுடைய முக்தி கேலியே, முக்திக்காக, அதாவது அவர்களுடைய பாவத்திலிருந்து அவங்க விடுபடுறதுக்காக, ஆப் கங்காஜிக்கோ, நீங்கள் கங்கை ஆற்ற பிருத்வி பர் பூமியில் பிரவாஹித் கீஜியே, ஓட செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட கேட்குறாரு. ஃபிஃப்த்து கொஷின், கங்கா धरती पर कहाँ तक आई. गंगை ஆறு இந்த பூமியில் எதுவரை வந்தது? जहाँ सगरपुत्र भस्म के रूप में पड़े हुए, எங்கே அந்த சகர்புத்திர அப்படிங்கிறவன் சாம்பல் ரூபத்தில் கிடக்கிறானோ, வஹா தக், அது வரைக்கும் கங்காஜி ஆயி, கங்கை ஆறு வந்தது. இது வரைக்கும் ஸ்கந்தாஸ்க்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.